அதாவது அதிமுகவை பொறுத்தவரையில ம். 2019லேருந்து அவங்க சொல்றாருல, திமுக 10 தோல்வி, பழனிசாமினா தொடர்ந்து தோல்வி. அதனால பணம் செலவு பண்றதுக்கு கட்சி மீண்டும் செலவு பண்ணுவாங்க. கீழ உள்ளவங்க பண்றதுக்கு தயக்கம் ஒண்ணு. இப்போ ஒரு பிரச்சாரம் பண்ணும்போதே, இப்ப எங்க பக்கம்லாம் மாவட்டத்துக்கு வரும்போது, அந்த பகுதியில சீட்டு கேட்பாங்கல்ல, நமக்கு தருவார்ன்னு நெனச்சு தான் சிலர் செலவு பண்றாங்க. மாவட்ட செயலா கூட செலவு பண்ணல. இந்த ம். வேட்பாளராக முயற்சிக்கிறவங்க செலவு பண்றாங்க. ம். அப்படிதான் செலவு பண்ணிட்டு இருக்காங்க அதிமுகவுக்கு. இப்போ வந்து இது இது ஒரு காரணம். நீங்க சொன்ன மாரி 8 தொகுதி விட்டுக் குடுக்கும்போது, அங்க வேட்பாளரே வாய்ப்பு இல்லாம செலவு பண்ண மாட்டோம் 1. 2வது இன்னொரு காரணம் இப்ப சமீபத்தில மதுராந்தகம் அதிமுக இந்த பொதுக்கூட்டம் நடஞ்சு பிரதமர் வந்து பேசினாரு. எடப்பாடி ஒரு கூட்டணியா ஒரு பெருசா பண்ணாங்க. அந்த கூட்டத்தில மாவட்ட செயலர் அந்த ஏரியா மாவட்ட செயலர் அதிமுக மாவட்ட செயலர் இருக்காரு. அவரு என்ன செய்யணும்? அதிமுக தொண்டர்கள அதிக அளவுல வர வச்சு கொண்டு போணும். ஆனா, அங்க வந்து என்னமோ வந்து முதலமைச்சர் வேட்பாளர் வந்து எடப்பாடின்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டுல என்டிஏவுக்கு தலைவர் அதிமுக சொல்லியாச்சு. ஆனா, அந்த கூட்டம் எப்படி நடந்துச்சு? பிரதமருடைய கூட்டம் மாரியே நடந்துச்சு. அண்ணாமலை பேர் சொன்னா விழுற கைத்தட்டல விட, எடப்பாடின்னு சொன்னா பேர் சொன்னா விழுற கைத்தட்டல் குறைவா இருந்துச்சு. அதுக்கு காரணம் அந்த தொகுதி மாவட்ட செயலாளர்ன்னு சொல்லி சொல்றாங்க. இத்தனைக்கும் அவருக்கு கட்சி மேலிடத்திலேருந்தே பணம் போயிருக்கு. அந்த மாவட்ட செயலாளருக்கு செலவுக்காக. ஆனாலும் சரியான ஆட்கள திரட்டி கொண்டு வரல. அப்ப இந்த மாரி ஏன்னா கிட்டத்தட்ட அந்த கூட வழக்கமா ஒரு அதிமுக கூட என்ன சொல்லுவாங்க? முடியும்போது எம்ஜிஆர் வாழ்க, ஜெயலலிதா வாழ்க, அண்ணா நாம் வாழ்க எங்க பாரத் மாதா கி ஜெய் கோஷம் வந்து அதிகமா இருந்துச்சு. அதான் அதனால அதிலிருந்து இப்போ கிட்டத்தட்ட இந்த செலவு பண்றதுலயும் சரி, கூட்ட பிரச்சாரம் சொல்லி ஏடிஎம்கே விட பிஜேபி வந்து அதிகமா அவங்கள அமுக்குற மாரி ஒரு பெருசா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு சென்னை மாரி இப்போ பிஜேபிக்கு ஒரு இது கேரளாவுல ட்ரிவாண்ட்ரம் ஜெயிச்சிட்டோம், மும்பையில ஜெயிச்சிட்டோம். அப்போ நகர பகுதிகள்ல நமக்கு ஆதரவு இருக்கும்போது கூடுதல் தொகுதி கேட்பாங்க சென்னையில. சென்னை தொகுதி கேட்கும்போது அந்த அவங்க நிக்கிற வேட்பாளர்கள் அவங்க செலவு பண்ணணும். அது வந்து எலெக்ஷன் பிறகு தான் தெரியும். அப்பதான் செலவு பண்ணாங்க. இப்பவுமே தெரியாம போது கட்சி வேண்டாம். பிஜேபி சைட்ல இருந்து பணம் கொடுத்தா செலவு பண்ணான். அதிமுக மாவட்ட செயலர் நினைக்கிறாங்கன்னா, இப்போ கடந்த 5 வருஷம் தேர்தலை பார்க்கும்போதே அங்குள்ள அதிமுக தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 2 பேர் தான் அமைச்சரை விட மந்திரி கூட கொடுக்கல அப்போ சென்னைக்கு. அமைச்சரை விட அதிகமா சம்பாதிச்சாங்க. ஒரு 1, 2 எம்எல்ஏக்கள் அதிமுக ஆட்சி இருக்கும்போது. எடப்பாடி ஆனா அவங்க யாரும் பணம் செலவழிக்கல. திமுகவோட வர்த்தக தொடர்பு இருக்கான்னு அதிமுக தொண்டர்லாம் கும்பிடுறாங்க ஆட்சி இருக்கும்போதே பலர்கிட்ட பேசும்போது. இப்போ 5 வருஷம் ஆட்சி இல்ல. வேற எங்க செலவழிப்பாங்க? அதான் அவங்க அவங்க இதான் ஒரு சாக்குன்னு சொல்லிட்டு தயங்கிடுறாங்க. சரி வந்தா எலெக்ஷன் நின்று வேட்பாளர் அறிவிச்ச பிறகு பார்த்துக்கலாம். நம்ம இதெல்லாம் பண்ணுன்ட்டு. இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி அவங்க சென்னைக்கு ஏன் கடைசியா வச்சுக்காங்கன்னா, சென்னை வந்து பழைய மாரி இல்ல. ரோட் ஷோ நடத்த முடியாது ஈஸியா. பொதுக்கூட்டம் மட்டும் தான் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எங்க பார்த்தாலும் டிராஃபிக் ஒரு சின்ன பிரச்சனைக்காக டிராஃபிக் ஜாம் ஆயிடுது ஒவ்வொரு நாளும். அதனால போலீஸ் அனுமதி வாங்கி பண்றதெல்லாம் பெரிய கஷ்டம். அதனால இப்போ எடப்பாடி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகுனா கொஞ்சம் கட்டுப்பாடுகள்லாம் அதிகமாயிரும். அப்போ நடத்தலான்னு பார்த்துருப்பாரு. ஏன்னா அவரை முழுமையா அதிமுக தான் அவர் தான் சிஎம்ங்கிற மாதிரி பிஜேபி சொல்லிட்டாங்க ஒரு தடவை. ஆனா அன்னைக்கு மீட்டிங்ல பார்த்தா பிஜேபி அதிமுக என்டிஏ கூட்டணிங்காங்க. அவரு தினகரன் போனா அவரு பிஜேபி முன்னால தான் போய் சேர்றாரு. இவர்கிட்ட போக மாட்டேங்காரு. அப்ப இடையில எல்லாரும் பேசிக்கிறாங்க, கொஞ்சிக்கிறாங்க. ஆனா தனிப்பட்ட முறையில் அப்படி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் அதனால அவரு கொஞ்சம் அதிமுக மாவட்ட எல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிப்போன்னு இருக்கலாம். அதே நேரத்துல இப்ப நீங்க சொன்னீங்க ஆட்சியில இல்லாதப்ப இன்னும் எப்படி செலவு பண்ணுவாங்க. அப்ப ஆட்சியில இருக்கக்கூடிய கட்சியால இப்ப இந்த தடவை நிறைய செலவு பண்ண ஆமா. முடியுமா? அது வந்து திமுகல உங்களுக்கு தெரியும். மாவட்ட செயலர் ஒவ்வொருவரும் பெரிய 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 பண சுரங்கமா இருப்பாங்க எல்லாரும் மாவட்ட செயலாளர்கள். அதனால அவங்களுக்கு பத்தி செலவு பத்தி கவலையே கிடையாது. ஒவ்வொரு மாவட்ட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மகளிர் மாநாடுலாம் நடத்துறாங்க. இளைஞரணி மாநாடு எப்படி பக்காவா நடத்துறாங்க உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி கட்சிக்கான அவங்க மாநாடு தனி. இது வந்து இப்ப கூட்டணி கட்சி நிக்கிற இடத்துலயும் அவங்க செலவு பண்ண தயங்க மாட்டாங்களா? ஆமா, ஆமா. அது கூட இப்போ நான் ரீசெண்டா கேள்விப்பட்டேன். இப்போ காங்கிரஸ் போய் கூட்டணி பேசிக்கா டெல்லியில. ஓகே பண்ணிட்டாங்க. பட் இஃப்க்கு ஒரு கண்டிஷன். செலவுலாம் நீங்க தான் பார்த்துக்கணும். ஏன்னா காங்கிரஸ்காரங்க நாங்க எங்களுக்கு ஏற்கனவே கேரளா பார்க்க வேண்டியிருக்கு, அஸ்ஸாம பார்க்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து ஆட்சியில இல்ல. நீங்களே பார்த்துருங்க. சரி அவ்வளோதான்ட்டாங்க. இப்ப 25 பேர் இருந்தாங்கன்னா, ஒரு 5, 10 பேர் அவங்க செலவு பண்ண மத்த எல்லாம் திமுக தான் ஜெயிக்க வைக்கணும். ஏன்னா காங்கிரஸ் ஆளே கிடையாது. அவரு நீ தளபதி சொல்லியிருக்காருல்ல, பூத் கமிட்டிக்கு ஆள் கிடையாது. பிரச்சாரத்துக்கு வரமாட்டாங்க. அப்படி இருக்கும்போது திமுக தான் தூக்கி சுமந்து அவங்களை ஜெயிக்க வைக்கணும். அதனால அவங்களே செலவு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க காங்கிரஸ் ஜெயிச்சாலும் திமுக ஜெயிச்ச மாதிரி தான் கணக்கு. அதனால அவங்க செலவழிப்பாங்க, அவங்க ஜெயிக்க வைப்பாங்க. அந்த மாதிரி தான்.
அந்த இப்ப மாதிரி நிலைமை இருக்கு. சென்னைக்குள்ள கூட்டம் தான் நடத்த முடியும். நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்ப திமுகவுக்கும் அது பொருந்துமா? ஏன்னா இப்ப ஆமா. புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள கைட்லைன்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்களா? ஏன்னா அந்த கைட்லைன்ஸ்ல நிறைய ஃபாலோ பண்றதுக்கே கஷ்டமானதா நிறைய விஷயங்கள் அதுல இருக்கிறத பாக்குறோம். சோ சென்னை அதெல்லாம் திமுகவும் திமுக பின்பற்றும் பொறுத்தவரையில திமுக பொறுத்தவரைக்கும் நீங்க இப்ப பிரச்சார கூட்டம் வரப்போது வேற விஷயம். அவங்க நீங்க பாருங்க, இந்த கடைசியெல்லாம் டெய்லி 2 ஃபங்க்ஷன் சென்னையில் நடக்குது. முதலமைச்சர் கலந்து போறாரு, துணை முதலமைச்சர் கலந்து, அதெல்லாம் என்ன ஒவ்வொரு திட்டமா தொடங்கி வைக்க. இன்னைக்கு பிங்க் ஆட்டோ தொடங்க, நேற்று ஒரு இன்னைக்கு குழந்தைகள் மருத்துவமனைக்கு அடிக்கல், இப்படி ஒவ்வொரு திட்டத்தும் அது ஒரு சென்னை. அதுவும் மறைமுகமா அவங்களுடைய பிரச்சாரம் தானே அது. டைரக்டா அரசியல் பேசாவிட்டா கூட அது அவங்களுக்கு ஒரு மறைமுக பிரச்சாரமா தானே பயன்படுது அரசு நிகழ்ச்சிகள் கூட. அதனால அவங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. எலெக்ஷன் டைம் அவங்க வேற மாதிரி பார்த்துக்கிடுவாங்க, அந்தந்த வேட்பாளர் போட்டு பார்த்துக்குவாங்க. அதனால இப்பவுமே அவங்க பிரச்சாரம் ஆரம்பிச்ச மாதிரி தான். சென்னையில தினசரி அரசு நிகழ்ச்சி நடக்குது. ஏதாவது நிகழ்ச்சி அப்படி ஒன்றும் இல்லாட்டா கூட வேற ஏதாவது சைடில் ஒரு சின்ன சின்ன நிகழ்ச்சிகள்ல முதலமைச்சர் கலந்துக்கிற மாதிரி நிகழ்ச்சி இதெல்லாம் வருது. அதனால அதை அவங்க மேக்கப் பண்ணிக்கிடுவாங்க திமுக.